கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவனுக்கு நேர்ந்த கதி. ரணிலுக்கு வலுப்பெறும் ஆதரவு. தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் பிரச்சார நிதி சட்டம். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு விசேட ஏற்பாடா? வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் நேற்று கிளிநொச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்துக்கு முன்பாக ஏனையின் வீதியில் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களையும் பதாகையையும் தாங்கியவாறு சர்வதேச விசாரணை வேண்டுமென கோஷங்களை எழுப்பியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதிய மாணவர் மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்துள்ளார். தனது வீட்டில் காலை குளித்துவிட்டு முடி உலர்த்தி மூலம் முடியை உலர வைத்த சந்தர்ப்பத்திலேயே மின்சார தாக்குதலுக்கு உள்ளாகி புத்தளம் தள வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். இவரது மரண விசாரணைகளை மேற்கொண்ட புத்தளம் மற்றும் கல்பெட்டி பிரதேசத்துக்கான திடீர் மரண விசாரணை அதிகாரி மின்சாரம் தாக்குதலினால் ஏற்பட்ட மரணம் என ஜனாசாவை குடும்பத்தினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இவரது ஜனாசா வியாழக்கிழமை இரவு நல்லடக்கம் செய்யப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளுக்கு தேர்தல் ஆண்டாக கருதப்படும் 2024 ஆண்டு இலங்கை பிரஜைகளுக்கும் தேர்தல் ஆண்டாக அமைந்துள்ளது. தற்போது ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் இன்னும் சில மாதங்களில் முடிவடைவதால் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தேர்தலை 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கையின் மூலம் ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவது தொடர்பில் பரபரப்பாக பேசப்பட்டு வருவதோடு இது ஜனநாயக விரோத அறிக்கை என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவிற்கு தங்கள் வாக்குகளை வழங்குவதற்கு இலங்கை மக்கள் வரிசையில் நிற்கின்றனர் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரும் சமநிலையில் காணப்படுவார்கள் என சுகாதார கொள்கை நிர்வாகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய ஆய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. அதன்படி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு 39% மக்கள் அங்கீகாரம் கிடைக்கும். எனினும் கடந்த மார்ச் மாதத்தோடு ஒப்பிடும்போது அனுரகுமார் திசாநாயக்கவிற்கான விருப்பு 6% குறைவடைந்துள்ளது. சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு மக்களின் ஆதரவு தலா 1% அதிகரித்துள்ளதாக இது தொடர்பான கணக்கெடுப்பு அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு 9% மக்கள் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மட்டுமே ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீட்டிக்க முடியும் எனவும் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை தேவை எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தீவில் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது குறித்து சர்வதேச ரீதியில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியமானது ஏற்கனவே கள நிலவரத்தை மதிப்பீடு செய்வதற்காக தனது அதிகாரிகளை அனுப்பியுள்ளதாக நேற்று வியாழக்கிழமை தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக இலங்கையில் தேசிய தேர்தல்களை கண்காணிப்பதற்காக தேர்தல் மேற்பார்வையாளர்கள் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை மதிப்பிடுவார்கள். இந்த நிலையில் வேட்பாளர்களின் தேர்தல் செலவினங்களை கண்காணிக்கும் பிரச்சார நிதி சட்டம் இலங்கையில் முதன்முறையாக அமுல்படுத்தப்பட போகின்றது என்பதால் இந்த ஜனாதிபதி தேர்தல் விசேடமானதாக கருதப்படுகிறது. மேற்குறித்த புதிய சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பது கடந்த காலங்களில் தேர்தல்களை கண்காணித்த ஐரோப்பிய ஒன்றிய நிபுணர்களின் பரிந்துரையாகவும் இருந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் தம்மை சந்தித்ததை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க உறுதி செய்துள்ளார். தேர்தலுக்கு முந்தைய நிலைமைகளை மதிப்பிடுவது குறித்தும் புதிய சட்டத்தை அமுல்படுத்துவது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கேட்டறிந்தனர் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தம்மை பற்றிய தவறான செய்திகளை மறைக்க டிரம்ப் பணம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் டிரம்ப் 34 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார். இந்த நிலையில் அமெரிக்காவில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட முதல் ஜனாதிபதியாக டிரம்ப் கருதப்படுகிறார். டிரம்ப் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 11ஆம் தேதியன்று தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் டிரம்புக்கு அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.